Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2023ஓட 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ ஃபுல் டீட்டெயிலோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நமக்கு கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ். இல்லை 1 மார்க்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ ப்ரோப்பீன், செகண்ட் ஒன்னுக்கு சி 6.022 into 10 power 20, third one D both A and B, fourth one C 4L plus 2, fifth one A S P D and F orbital, sixth one D by M, C, seventh one C L P plus 2N, eighth one C amphoteric oxide, ninth one B ammonia, 10th one C 2A by RB, 11th one B Q is equal to 0, 12th one A increase in pressure, 13th one B pen 3 in 1 ion, 14th B dimethyl ether, 15th C both A and B. Next part 2, answer any 6 question. Question number 24 is compulsory. Over question, each question carries 2 marks, totally 12 marks. Question number 16, define mole. Mole என்னன்னு கேக்குறாங்க. Simple answer, the amount of substance of a system which contain as many elementary particles as there are atom in 12 gram of carbon 12 isotope. இது எழுதுனா 2 marks. Next 17th question, how many orbitals are possible for n is equal to 4? This is a very easy one. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்பிட்டால் பாசிபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள். அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க, n equal to 4க்கு how many orbitals are possibleன்னு கேட்குறாங்க. இப்போ n equal to 4 இருந்தால் எல்லோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, 0 to n minus 1. ஹியர் n equal to என்ன 4, 4 minus 1 is equal to 3. அப்போ 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கணும். இப்போ L equal to என்னவா இருக்கணும், 0, 1, 2 and 3. நெக்ஸ்ட் இந்த எல்லோட வேல்யூஸை வச்சு என்னென்ன ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ L equal to 0னா we know S orbital, L equal to 1னா we know P orbital, L equal to 2னா we know D orbital, L equal to 3னா we know F orbital. நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டாலில் எத்தனை சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இது அசிமுதல் குவாண்டம் நம்பர். அடுத்து என்ன பார்க்கணும்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ ML ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 2L plus 1. எம்மோட வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படி கேட்டினா -1 Lலேருந்து +L த்ரூ 0 வரைக்கும் இருக்கும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இங்கே L equal to என்ன எடுத்துக்கிறோம், 0. L equal to 0னா 2 into 0 0, 0 plus 1 m equal to என்ன வரும், 0. அப்போ m equal to 0, m equal to 0னா ஒரே ஒரு s ஆர்பிட்டால் இருக்கு. ஏன்னா L equal to 0னா s ஆர்பிட்டால் வரும். அப்போ m equal to 0னா எத்தனை s ஆர்பிட்டால் வரும், 1 s ஆர்பிட்டால் வரும். நெக்ஸ்ட் L equal to 1, L equal to 1 for p ஆர்பிட்டால், L equal to 1னா m n பார்க்குறோம். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 2s are 2, 2 plus 1 3. அப்போ 3 ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள். என்ன வேல்யூஸ் இருக்கலாம், -1 0 plus 1. இப்போ 3 4b ஆர்பிட்டால். இந்த சேம் வே L equal to 2 இருந்தால் m equal to 5 இருக்கும். அப்போ 5 4d ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதே மாதிரி L equal to 3 இருந்தால் mலோட வேல்யூ வந்து 7 வரும். அப்போ 7 4 of ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை வரும், ஓவராலாக 16 ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள். How many orbitals are possible, n equal to 4, 16 orbitals. Next 18th question, state half of principle.
In the ground state of atoms, the orbitals are filled in the order of their increasing energies. Increasing energy la orbital la electron fill பண்றோம். That is, the electron first to occupy the lowest energy orbital available to them. இது ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். இது கரெக்ட் டெஃபினேஷன் எழுதுனா will get 2 marks. Next, 19th question. Ionization potential of nitrogen is greater than that of oxygen. Why? இப்போ நைட்ரஜனோடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து ஆக்சிஜனோட கிரேட்டரா இருக்கு, ஏன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பார்க்குறோம் எந்த ஆட்டத்துக்கு ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டா கான்ஃபிகரேஷன் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கோ அந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிள்னு சொல்லி, ஸோ அதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர்னு சொல்லலாம். இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா, இப்போ ஹாஃப் ஃபில்டோ கம்ப்ளீட்லி ஃபில்டோ ரெண்டு ஆட்டத்திலும் இல்லை அப்படின்னு கேட்டினா எந்த ஆட்டத்தோடைய நியூக்ளியர் சார்ஜ் கிரேட்டர்னு பார்க்குறோம். தட் மீன் எதுக்கு அட்டாமிக் நம்பர் கிரேட்டராக இருக்கோ அதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் கிரேட்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ greater the nuclear charge, greater would be the force of attraction on the outermost electronic level, so the ionization energy is greater அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும். இந்த ரெண்டு கான்செப்ட்ல எந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த கான்செப்டை கொண்டாந்து இங்கே புட்டப் பண்ணுறோம். இப்போ நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும் அட்டாமிக் நம்பர் 7 1s2 2s2 2p3 வரும். ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. இப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியலில் இப்போ ரெண்டு ஆட்டத்துலேருந்தும் 2p ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் ஆட்டம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2p3 இங்கே 2p4 இருக்குது. இங்கே p ஆர்பிட்டால் எப்படி ஃபுல்லாக இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா ஹாஃப் ஃபில்டு. s ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு 3 எலக்ட்ரான், completely filled 6 electron. d orbital வந்து half filled 5 electron, completely filled 10 electron. f orbital வந்து half filled 7 electron, completely filled 14 electron. இப்போ இந்த இடத்துல p orbital வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 3 electrons இருக்கு. இங்க partially filled 4 electrons இருக்கு. அப்போ nitrogen atom has half filled configuration in 2p orbital is more stable. So the ionization potential of nitrogen is greater than that of oxygen. Okay va? Next, state KEY-Lussac's law. Very easy one. At constant volume, the pressure of a fixed mass of gas is directly proportional to temperature. அப்போ pressure directly proportional to temperature. இப்போ இது எழுதணும்னா we will get 2 marks. Next one, 21 question. What is the lattice energy? Lattice energy என்னன்னு கேட்குறாங்க. Lattice energy is defined as the amount of energy required to completely remove the constituent ions from its crystal lattice to an infinite distance from one mole of the crystal. It is also referred as lattice enthalpy அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு சாலிட்டை வந்து அதனுடைய அயானிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா லாக்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எ லாக்டிஸ் எனர்ஜி. அப்போ சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சாலிட்டை அந்த கிறிஸ்டல்ல இருந்து Na+ ஆகும் Cl- அயான்ஸ் ஆகும், அதாவது கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் அயான்ஸா ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லாக்டிஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட், தட் இஸ் கால்டு லாக்டிஸ் எனர்ஜி. The correct definition எழுதணும்னா we will get 2 marks. 22nd question. Write a balanced chemical equation for the equilibrium reaction for which the equilibrium constant is given by Kc is equal to active masses of NH3 with the power 4, active masses of O2 with the power 5 divided by active masses of NO with the power 4, active masses of H2O with the power 6. அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க, பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க. இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கலாம்? ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு தி ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ரியாக்டன் ரைஸ் டு சர்டன் எக்ஸ்போனென்ஷியல் பவர் தட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட். அதாவது ப்ராடக்டோடைய
ஆக்டிவ் மாசஸை மேலே எழுதியிருப்போம், ரியாக்டண்டோடைய ஆக்டிவ் மாசஸை கீழே எழுதியிருப்போம். அதனுடைய பவரில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிறது பவருக்கு வரும். அப்போ மேலே இருக்கிறது ப்ராடக்ட்ஸ், கீழே இருக்கக்கூடியது ரியாக்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது ஃபர்ஸ்ட் எதை எழுதுவோம்? ரியாக்டன்ஸ் எழுதுவோம். இப்போ ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது எது? NO அண்ட் H2O. அப்போ NO எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ், 4NO. நெக்ஸ்ட் H2O எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 டைம்ஸ், 6H2O gives ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் போடுறோம். அடுத்து ப்ராடக்ட் எழுதுறோம். NH3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4. அப்போ 4NH3. நெக்ஸ்ட் O2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5, 5O2. நெக்ஸ்ட் ஒன் 23rd. வாட் இஸ் ஹோமோலோகஸ் சீரியஸ்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. A series of organic compound each containing characteristic functional group and the successive members differ from each other in a molecular formula by a CH2 group is called homologous series. அப்போ series of organic compound ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பால கேரக்டரைஸ் ஆகிருக்கும். அந்த சக்சஸிவ் மெம்பர்ஸ் எதில் டிஃபர் ஆகும் அப்படி கேட்டால் CH2 குரூப்பில் டிஃபர் ஆகும். தட் இஸ் கால்ட் ஹோமோலகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எழுதுனா 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 24. கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் யூரியா கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் ஒன் எத்தனால் கொடுத்துருக்குறாங்க. யூரியாவுடைய மோலார் மாஸும் எத்தனாலோடைய மோலார் மாஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். யூரியாவுக்கு ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, CONH2 ட்வைஸ். இப்போ மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம்? சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் எ மாலிகுல். என்ன ஆட்டம்ஸ் இருக்கு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2. ட்வைஸ் இருக்கு இங்கே 2. அப்போ 4 டைம்ஸ் இருக்கு. 4 இன்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. இப்போ 4 இன்டு 1 4. நெக்ஸ்ட் நைட்ரஜன் எடுத்துக்கிறோம். நைட்ரஜன் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ். அப்போ 2 இன்டு ஒரு நைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட் வந்து 14. இப்போ 2 இன்டு 14 28. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 16. அப்போ 1 இன்டு 16 தட் இஸ் ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட் கார்பன். கார்பனுக்கு எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு. அட்டாமிக் வெயிட் 12. ஸோ 1 12s ஆர் 12. அப்போ டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 60 AMU அட்டாமிக் மாஸ் பெர் யூனிட், அல்லது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் எத்தனால் எடுத்துக்கலாம். எத்தனாலுடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹைட்ரஜன் எத்தனை டைம்ஸ் இருக்கு? இந்த இடத்துல ஒரு டைம் இருக்கு. 1 இன்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 16. அப்போ டோட்டலாக 16 வரும். நெக்ஸ்ட் இங்கே ஹைட்ரஜன் வேற இருக்கு. ஹைட்ரஜன் வந்து 5 டைம்ஸ் இருக்கு. 5 இன்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் கார்பன் 2 டைம்ஸ் இருக்கு. 2 இன்டு 12 ஈக்குவல் டு 24. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we get ஆன்சர் 46 AMU. இப்போ இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். இது கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் பார்ட் 3. ஆன்சர் எனி 6 questions. Question number 33 is compulsory. 6 into 3 is equal to 18 marks. The first very easiest question, 25th questions. Distinguish between oxidation and reduction. ஆக்சிடேஷனுக்கு ரிடக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட். ஆக்சிடேஷன்னா என்ன? ஆல்ரெடி we know addition of oxygen or removal of hydrogen. ரிடக்ஷன் அப்படிங்கிறது addition of hydrogen or removal of oxygen. இதுக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அதுக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ரிடக்ஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், இதுக்கு ஒரு மார்க். டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 26. ஸ்டேட் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்னா என்ன கேட்குறாங்க? It is impossible to accurately determine both the position and the momentum of microscopic particle simultaneously. இதை கரெக்டாக எழுதிட்டு del x into del b is greater than or is equal to h by 4 by எழுதணும். இப்போ இதை எழுதுனாவே கம்ப்ளீட்டாக எழுதினாவே 3 மார்க்ஸ் வந்துடும். இல்லை இதை எழுதி del xனா என்ன, del bனா என்ன அப்படிங்கிறத சொன்னாவே நமக்கு 3 மார்க்ஸ் வரும். இது மட்டும் எழுதியிருந்தா will get 2 மார்க்ஸ். இப்போ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் வரும்? 3 மார்க்ஸ் வரும். 27th question. What is diagonal relationship? Give an example.
The similarity in properties exists between the diagonally placed element is called as a diagonal relationship. இது எழுதுனா 2 marks. Example இப்போ lithium, magnesium, beryllium, aluminum, boron, silicon. இப்போ இந்த example எழுதுனா 1 mark, total 3 marks வந்துரும். Next 28, write the uses of heavy water. Heavy water ஓட uses டோட்டலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 3 யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூசஸுக்கும் 1 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வரும். இப்போ ஹெவி வாட்டர் இஸ் வைட்லி யூஸ்டு ஆஸ் மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆஸ் இட் கேன் லோவர் த எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். நீங்கள் தேவைன்னா இது எழுதலாம், யூஸ்டு ஆஸ் ஏ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கூட எழுதிடலாம். ஒரு பாயிண்ட். இட் இஸ் காமன்லி யூஸ்டு ஆஸ் ஏ tracer to study organic reaction mechanism and mechanism of metabolic reactions. இது ஒரு பாயிண்ட். Next, it is also used as a coolant in nuclear reactor as it is observed heat generator. இப்போ இங்கே நீங்கள் coolant in a nuclear reactor எழுதினா கூட போதுமானது. டோட்டலாக 3 பாயிண்ட்ஸுக்கு 3 மார்க்ஸ் வந்துடும். 29, state the Dalton's law of partial pressure. The total pressure of a mixture of non-reacting gases is the sum of partial pressure of gases present in the mixture. ஒரு வெஷல் எடுத்துக்கிறோம், அந்த வெஷலில் வந்து ரியாக்ட் ஆகாத ஒரு 3 கேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸோடைய பார்ஷியல் ப்ரெஷர் P1, இன்னொரு கேஸோடைய பார்ஷியல் ப்ரெஷர் P2, இன்னொரு கேஸோடைய பார்ஷியல் ப்ரெஷர் P3ன்னு வச்சுக்கிறோம். அப்போது இங்கே இந்த இருக்கக்கூடிய இந்த மிக்சரில் இருக்கக்கூடிய கேஸஸோடைய டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் தி மிக்சர். அதாவது டோட்டல் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் கேஸ் 1 ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் 2 ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் 3. இப்போ இது எழுதுனா 3 மார்க்ஸ் வரும். சம்டைம் ஒரு பப்ளிக் ஆன்சர் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி கேட்டால் இது அல்லது இது எழுதுனாவே 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதான் P total that is equal to P1 plus P2 plus P3ன்னு கொடுத்துருக்குறாங்க. Next one, list the characteristics of internal energy. டோட்டலாக 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், ஏன்னா 3 மார்க்ஸுக்கு. எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு டோட்டலாக 3 மார்க்ஸ் வரும். The internal energy of system is an extensive property. சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எழுதுகிறோம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். 2 பாயிண்ட். நெக்ஸ்ட், த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஒரு சிஸ்டம் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆன உடனே அங்கே சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்ன, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படி கேட்டால் டெல் யூ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் சிஸ்டம் மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் இனிஷியல் சிஸ்டம். அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டெல் யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் தெர் இஸ் நோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ். டெல் யூ cyclic process that is equal to 0. If the internal energy of the system in the final state is less than the internal energy of the system in its initial state, then delta U would be negative. UF is lesser than UI. We know del U is equal to UF minus UI. இப்போ இது கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? நமக்கு மைனஸில் வரும். ஸோ த வேல்யூஸ் would be negative. அதே அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம். இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் த ஃபைனல் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தென் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட், தென் டெல்டா யூ வுட் பி பாசிட்டிவ். இப்போ இது கிரேட்டராக இருக்குது, இது லெஸராக இருக்குது. அப்போ இது கிரேட்டர், இது லெஸர்னா தட் ஷுட் பி பாசிட்டிவ். இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. 5 மார்க்ஸில் கேட்டால் கூட 5 பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். இது இங்கே 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா யூ வில் கெட் 3 மார்க்ஸ். Next, 31st question, state Lee Chatelier principle. Very easy one. If a system at equilibrium is disturbed, ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது அதை என்ன பண்ணுறோம்? டிஸ்டர்ப் பண்ணுறோம். டிஸ்டர்ப் பண்ணும்போது the system shifted itself in a direction that nullify the effect of the disturbance.
இப்போ டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ்னால ஏதாவது எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டமாக என்ன பண்ணும், ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகி ஷிஃப்ட் ஆகி என்ன பண்ணும், நல்லிஃபை பண்ணும். அதான் if a system at equilibrium is disturbed, then the system shifts itself in a direction that nullify the effect of that disturbance. இதை எழுதும்போது you will get 3 marks. Next 32nd, explain inductive effect with an example. Inductive effect na enna, adukku example oda explain பண்ண சொல்றாங்க. இப்போ inductive effect அப்படிங்கிறது the change in the polarization of covalent bond due to the presence of adjacent bonds, atoms or group in the molecule. இதுதான் என்ன சொல்லுவாங்க, inductive effect அப்படின்னு சொல்லுவாங்க. This is a permanent phenomenon. அப்போ change in polarization of covalent bond எதனால, due to the presence of adjacent bonds, atoms or group. இதுதான் inductive effectங்கிறோம். எக்ஸாம்பிள் அது என்ன எடுத்துக்கலாம் அப்படி கேட்டினா எத்தில் குளோரைடு எடுத்துக்கிறோம். இந்த எத்தில் குளோரைட பார்க்கும்போது we know that chlorine is more electronegativity than carbon. அப்போ இந்த கார்பனை கம்பேர் பண்ணும்போது இந்த குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டராக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், and hence it attract the shared pair of electron between the carbon and the chlorine in ethyl chloride towards itself. அப்போ என்ன பண்ணும், இப்போ இந்த கார்பனுக்கு குளோரினுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், இப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே அதிகமாகுது, இங்கே கம்மியாகிடுது. அப்போ இங்கே ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ திஸ் டெவலப் எ ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் ஆன் குளோரின் and a slightly positive charge on carbon to which chlorine is attached. Next, இப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக to compensate the C1 draw the shared pair of electron between itself and C2. இப்போ இதை காம்பன்சேட், இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகிடுச்சு, இதை காம்பன்சேட் பண்ணுறதுனால இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த C2 கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும் அப்படி கேட்டால் பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போ அந்த பாண்ட் கெட் போலரைஸ்டு அப்படிங்கிறோம். அப்போ திஸ் போலரைசேஷன் எஃபெக்ட் இஸ் கால் இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வாட் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொன்னோம்னா 1 மார்க், அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதும்போது 1 மார்க் கொடுக்கணும். அந்த எப்படி வந்து அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆக்ட் ஆகுது, போலரைசேஷன் எஃபெக்ட் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா 1 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். Next 33 compulsory question, write the IUPAC name for the following compounds. 3 compounds கொடுத்திருக்காங்க, 3 compoundsக்கு IUPAC name கேட்குறாங்க. first compound CH3 CH2 COOH. இது கார்பாக்சிலிக் ஆசிட், இது ஸ்ட்ரெயிட் செயின்ல தான் இருக்கு. இப்போ எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 இன்க்ளூடிங் ஃபங்க்ஷனல் குரூப். இங்க கார்பன் செயினை கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3, இப்போ 3 கார்பன்ஸ் இருக்கு. 3 கார்பன் தான் ரூட் வேர்ட் ப்ரோப். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம், ANE. தென் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தா we can use the prefix oic acid. இப்போ oic acid ஆட் பண்ணும்போது லாஸ்ட் லெட்டர் E ரீப்ளேஸ் பண்ணிட்டு oic acid ஆட் பண்றோம், we get propanoic acid. இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் ஈத்தர் கொடுத்துருக்காங்க. ஈத்தர் கொடுக்கும்போது இப்போ இங்க CH3 இருக்கு, இங்க CH3 இருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் மிக்ஸ்டு ஈத்தர் இருக்கு. மிக்ஸ்டு ஈத்தர் இருக்கும்போது இப்போ எந்த பக்கம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தில் ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப்போட ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்த ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணணும் அப்படி கேட்டால் எந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருக்கும் அந்த பக்கம் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 1 கார்பன் இருக்குது, இங்கே 3 கார்பன் இருக்குது. அப்போ இங்கே சேர்த்து வரும். அப்போ இது என்ன வரும் அப்படி கேட்டால் அல்காக்சி. இங்கே என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது, மெத்தில் ஆக்சி, மீத்தாக்சி. இது மீத்தாக்சி குரூப். இப்போ இதுக்கு பேர் என்ன, புரோப்பேன். இந்த புரோப்பேனில் இந்த மீத்தாக்சி எத்தனாவது கார்பனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கா செகண்ட் கார்பனில் இருக்கா, எங்கே இருக்குது, செகண்ட் கார்பனில் இருக்குது. அப்போ என்ன வரும், 2 மீத்தாக்சி புரோப்பேன். இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் ஒன் வெரி ஈஸி, CH3 CHO 2 கார்பன் இருக்கு, ஈத் சிங்கிள் பாண்ட், ANE ஆல்டிகைட் இருக்கு, AL. அதனால லாஸ்ட் லெட்டர் E ரீப்ளேஸ் பண்ணிட்டு AL ஆட் பண்ணுறோம், எத்தனைல். 1 மார்க். டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்ட் 4th இருந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். 5 into 5 25 மார்க்ஸ் வரும். 34A நமக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மிட்டபில் கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. An organic compound present in the vinegar has 40% carbon, 6.6% hydrogen,
and 53.4% oxygen. Find the empirical formula of the compound. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் ஆல்ரெடி இதிலே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பர்சன்டேஜை அட்டாமிக் வெயிட்டால் டிவைட் பண்ணும். பர்சன்டேஜ் என்ன, 40, அட்டாமிக் வெயிட் 12. 40 divided by 12 that is equal to 3.3. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து பர்சன்டேஜ் 6.6 divided by 1 that is equal to 6.6. In case of oxygen 53.4 divided by 16, 3.3. நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை இதில் எது லோவஸ்ட் வேல்யூவோ அதால் டிவைட் பண்ணுறோம். இப்போ இதில் லோவஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3.3 இருக்குது. அப்போ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன 3.3. அந்த 3.3 3.3 டிவைட் பண்ணுறோம், we will get 1. அதே மாதிரி இங்கே ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு 6.6, லோவஸ்ட் எது 3.3, அதில் டிவைட் பண்ணுறோம், we will get 2. இப்போ இங்கே 3.3 divided by 3.3 we will get 1. நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ இன் ஹோல் நம்பரில் கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏதாவது ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அது ஹோல் நம்பர் கன்வெர்ட் பண்ணுறோம் பை மல்டிபிள் வித் சூட்டபிள் நம்பர். இப்போ இது அப்படியே ஹோல் நம்பரில் தான் இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் இங்கே என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோவை அதனுடைய ரைட் சைடில் சப்ஸ்கிரிப்டில் எழுதுறோம். இப்போ இங்கே என்ன வருது நமக்கு, கார்பனுக்கு என்ன இருக்குது 1, இப்போ C1. அடுத்து ஹைட்ரஜனுக்கு 2 இருக்குது. அடுத்து ஆக்சிஜனுக்கு 1 இருக்குது. அப்போ CH2O. இட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ இதுக்கு 4 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் 34ல் பி கொஸ்டின் எய்தர் ஆர் டைப்பில் ஆர் கொஸ்டின். டிஃபைன் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ். 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், செகண்ட் ஒன் அவகோட்ரோ நம்பர், தேர்ட் ஒன் மோலார் மாஸ். First relative atomic mass என்னன்னு பார்க்கிறோம். The relative atomic mass is defined as the ratio of the average atomic mass to the unified atomic mass unit. இது எழுதுனா 2 marks. இல்லைனா relative atomic mass that is equal to average mass of the atom divided by unified atomic mass. இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதுனா 2 marks. Next அவகோட்ரோ number. The total number of entity present in 1 mole of any substance is equal to 6.022 into 10 power 23. இப்போ இது கரெக்டாக எழுதணும்னா 1.5 marks. மோலார் மாஸ் நான் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் 1 mole of substance. இது கரெக்டாக எழுதுனா 1.5 mark. டோட்டலாக 5 marks வந்துடும். நெக்ஸ்ட் 35ல் ஏ கொஸ்டின் டெரைவ் டி ப்ராக்லி ஈக்குவேஷன். 5 marks அப்படியே கேட்டிருக்காங்க. Planck quantum hypothesis E is equal to h nu னு எழுதுறோம், 1 mark. According to Einstein mass energy relationship எழுதுறோம், E is equal to mc square. இதை எழுதுனா 1 mark. இப்போ ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது h nu is equal to mc square. இப்போ we know ni is equal to c by lambda சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை எழுதும்போது 1 mark வந்துடுது. இப்போ இந்த சிக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா we get lambda is equal to h by mc. இது 1 mark வந்துடும். For a particle of matter with mass m and moving with velocity v க்கு அப்ளை பண்ணுறோம். the equation 3 can be written as என்னவாயிடும் அப்படி கேட்டினா, இந்த mக்கு பதிலாக m வந்துடும், cக்கு பதிலாக என்ன வரும், v வரும். lambda is equal to h by mv. இதுக்கு 1 mark. இந்த ஈக்குவேஷன் தான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலாக 5 marks வந்துடும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. 35Bல ஒரு 5 marks question. Explain the following method for the determination of ionic radius. Pauling method to determine ionic radius கேட்குறாங்க. Pauling assumed that ion present in the crystal lattice are perfect sphere and they are contact with each other. கிறிஸ்டலில் ப்ரெசண்டாக இருக்கிற அயான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியராக இருக்குது, ஒன்னோட ஒன்றா காண்டாக்டில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறாரு. அஸ்யூம் பண்ணும்போது the sum of the radii will be equal to their internuclear distance. அப்போ அந்த கிறிஸ்டலோட internuclear distance வந்து கேட்டையானோட ரேடியஸையும் ஆனானோட ரேடியஸையும் ஆட் பண்ணா வரும். இப்போ இது எழுதுனா 1 mark வந்துடும். இதில் டிங்கிறது internuclear distance between cation and anion.
RC plus radius of cation, RA minus radius of anion. Next, for a given noble gas configuration, the radius of ion is inversely proportional to its effective nuclear charge. For radius of cation is inversely proportional to effective nuclear charge of cation. இது எழுதுனா half mark வந்துரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க், இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க் வந்துருது. Radius of anion is proportional to 1 by effective nuclear charge of anion. இப்போ இந்த இடத்துல Z அப்படிங்கிறது effective nuclear charge. Z is effective nuclear charge, that is equal to Z minus எழுதுனா இதுக்கு half mark. இப்போ equation 2 divided by 3 வரும்போது radius of cation divided by radius of anion, that is equal to effective nuclear charge of anion divided by effective nuclear charge of cation. இதுக்கு ஒரு மார்க். இதில் ஒரு பப்ளிக் கொஸ்டினை கொடுத்துருக்குறாங்க. On solving equation 1 and 2, the value of RC plus and RA minus can be calculated. இது கூட ஒரு half மார்க் கொடுத்துருக்குறாங்க ஒரு பப்ளிக் கொஸ்டின். அதனால் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கீ ஆன்சர் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். 36ல A, how do you convert parahydrogen into orthohydrogen? இல்லை 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் any 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. ஏன்னா 3 மார்க்ஸ் கொஸ்டின். By catalytically using platinum or iron, by passing an electrical discharge, by heating above 800 degrees Celsius, mixing with the paramagnetic molecule such as O2, NO, NO2, etc. Mixing with nascent or atomic hydrogen. Second question, what are the type of hydrogen bonding? Give an example for each. There are two type of hydrogen bonding இருக்கு. ஒன்று intermolecular hydrogen bonding, second intramolecular hydrogen bonding. Intermolecular hydrogen bonding example water, ammonia. Intramolecular hydrogen bonding example salicylic acid. இது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா ஒரு மார்க், அதே மாதிரி இதுக்கு ஒரு மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் அதில் பி கொஸ்டின், derive the value of critical constant in term of van der Waals constant. van der Waals கான்ஸ்டன்ட்லேருந்து critical constant-ஐ derive பண்ணணும். PC, TC, VC derive பண்ணணும். The van der Waals equation for n mole is, n moleக்கு P plus AN squared by V squared into V minus NB, that is equal to nRT. இதில் 1 மோலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ n equal to 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இப்போ P plus A by V squared minus V minus P, that is equal to RT. So from the equation we can derive the value of critical constant PC, VC and TC in term of A and B, the van der Waals constant. And expand in the equation, expand பண்ணுறோம். expand பண்ணும்போது இதை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், PV. அதே மாதிரி திருப்பி இதை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் பிபி. இங்கே இதை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்டு வி பை வி ஸ்கொயர்டு வரும். இந்த வீக்கு கேன்சல் பண்ணால் ஏ பை பி வந்துடும். அடுத்து திருப்பி இதை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ஏபி பை வி ஸ்கொயர். இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டா மைனஸ் ஆர்டி, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது வி ஸ்கொயர் P into V, இப்போ மல்டிபிளை பண்ணுறோம். மல்டிபிள் பண்ண பிறகு சால்வ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன வரும், V cube plus AV by P plus minus PV squared minus AB by P minus RTV squared by P is equal to 0 வரும். When the above equation is rearranged in power of V, power of V னா இங்கே என்ன இருக்குது, இங்கே V cube இருக்குது, இங்கே V இருக்குது, இங்கே V squared இருக்குது, இங்கே V squared இருக்குது. இந்த பவரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி வந்துடுது. இந்த ஈக்குவேஷனை cubic equation in volume V எடுத்துக்கிறோம். on solving this equation, இப்போ V is equal to VC, இந்த பக்கம் ஒன்று வந்தால் V minus V is equal to 0. இது கியூபுக்கு எடுத்துக்கிறோம். V minus V cube, VC is equal to power 3, that is equal to 0. A minus B whole cube, that is equal to, அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து இதோட கம்பேர் பண்ணுறோம். V cube V2 V2ஓட Vயோட இது வந்து கான்ஸ்டன்ட், VCயை இந்த கான்ஸ்டன்டோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா V cube, that is equal to V cube, அது கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம், V squared எடுத்துக்கிறோம். மைனஸ் 3VC V squared, that is equal to, சார் அந்த வித் ரெஸ்பெக்ட் டு பவர் அதை வச்சு கம்பேர் பண்ணுறோம். that is equal to இது வந்துடுது. அப்போ இதுக்கு இது வரும், that is equal to இது. இப்போ இந்த V squared V squaredக்கு கேன்சல் பண்ணுறோம்.
மைனஸுக்கு மைனஸுக்கு கேன்சல் பண்ணுறோம். 3VC ஸ்கொயர்டு RTC பை PC ப்ளஸ் B. இப்போ இது ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டால் இந்த வியோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 3VC ஸ்கொயர்டு V இஸ் ஈக்குவல் டு A பை B. இப்போ இங்கே வருது 3VC ஸ்கொயர்டு that is equal to A by BC. நெக்ஸ்ட் இந்த VC கியூப்பை கம்பேர் பண்ணுறோம். வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் AB பை P வந்துடும். இப்போ VC கியூப் that is equal to AB by BC. அந்த ஈக்குவேஷன் 6.30வை 6.29 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது VC is equal to 3B வரும். இப்போ VC is equal to 3B. இப்போ இது நமக்கு வந்துடும். இப்போ VC ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? PC ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது 3VC ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு A பை BC. இப்போ அந்த இடத்துல VCயோட வேல்யூஸை கொண்டாந்து இதை இங்கே கொண்டு வந்துடும், இதை இங்கே கொண்டு வந்துடும். அந்த VCயோட வேல்யூ 3B சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி வரும்போது PC இஸ் ஈக்குவல் டு A பை 27B ஸ்கொயர் வந்துடுது. தென் இந்த VCயோட வேல்யூவும் PCயோட வேல்யூஸும் என்ன பண்ணுறோம்? இந்த 6.29 இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படி கேட்டால் 3VC is equal to P plus RTC by P. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி வரும்போது TC is equal to 80A by 27 RB. இப்போ TCயும் கிடச்சிடும். இப்போ டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 37ல் A ஸ்டேட் த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் என்ட்ரோபி. தட் இஸ் என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டூரிங் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இதுக்கு 1.5 மார்க் வருது. நெக்ஸ்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ மிஷின் தட் அப்சர்வ் ஹீட் from hot source and convert it completely into work by a cyclic process without transferring a part of heat to a cold sink. இதுக்கு 2 marks. Classic statement. It is impossible to transfer the heat from a cold reservoir to hot reservoir without doing some work. இதுக்கு 1.5 mark. இதில் without doing some workங்கிற வேர்டை எழுதலைன்னா அது ஃபுல்லாகவே கட் ஆகிடும். Next 37ல் B derive the relationship between Kp and Kc. ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எழுதுறோம். இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எழுதுறோம்னா ½ மார்க் வந்துடும். இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு Kc எழுதுறோம், இதுக்கு 1 மார்க் வந்துடும். அதுக்கு Kp எழுதுறோம், Kp எழுதும்போது 1 மார்க் வந்துடும். We know gas equation Pv is equal to nRT, P is equal to n by into RT. இப்போ n by C அப்படிங்கிறது ஆக்டிவ் மாஸ் ஆர் மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பதில் ஆக்டிவ் மாஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்டு RT. இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் A எடுத்துக்கிறோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் A இன்டு RT. அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் A இன்டு RT. அங்கே பவரில் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே பவருக்கு எக்ஸ், இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் B, C அண்ட் D ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டாந்து கேபியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபியில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வருது. இப்போ இதை சால்வ் பண்ணி வரும்பொழுது கேபி இஸ் ஈக்குவல் டு இந்த RTL ப்ளஸ் M மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். இப்போ இது இஸ் ஈக்குவல் டு கேசி. அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு RT பவர். இப்போ இதெல்லாம் டிஃபரன்ஷியன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன். அப்போ டிஃபரன்ஷியன் என்ன சொல்லுவோம்? டெல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன் இன் கேசியஸ் ஸ்டேட். அப்போ டெல்டா என்ஜின்னு எடுத்துக்கிறேன். அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு RT பவர் டெல் என்சி. இப்போ டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 38ல் A எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஆர்கானிக் காம்பவுண்டோட கிளாசிஃபிகேஷன் ஏசைக்கிளிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் சைக்கிளிக் காம்பவுண்டை கிளாசிஃபை பண்ணுறோம். சைக்கிளிக் காம்பவுண்டை 2 ஹோமோசைக்கிளிக், ஹெட்ரோசைக்கிளிக். ஹோமோசைக்கிளிக் 2 இருக்குது, அலிசைக்கிளிக், அரோமேட்டிக். அலிசைக்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். அரோமேட்டிக்கில் 2 டைப் இருக்குது, பென்சனாய்டு அண்ட் நான் பென்சனாய்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன் 2 டைப், அலிசைக்கிளிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ டோட்டலாக எத்தனை வந்துடும்? 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு 38Bயில் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
what is called resonance. Certain organic compound can be represented by more than one structure and they differ only in the position of bonding and lone pair of electron. இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் டிஃபர் ஒன்லி இந்த பொசிஷன் ஆஃப் பாண்டிங் அண்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெனோமினனுக்கு ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல். எலக்ட்ரோஃபைலுக்கு நியூக்ளியோஃபைலுக்கு இடையில கூடிய டிஃபரன்ஸ். எலக்ட்ரோஃபைல்னா என்ன பார்க்குறோம். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். It can be positive charged ion or neutral molecule having vacant orbital. இது வந்து it can be negative charged ion or neutral molecule having lone pair of electron. அதே மாதிரி இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால it attracted towards negative charged species. இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால it is attracted towards positive charged species. இதான் டிஃபரன்ஷியேட். 3 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். வாட் ஆர் எலக்ட்ரோஃபைல், வாட் ஆர் நியூக்ளியோஃபைல்னு கேட்டால் கூட இதே எழுதுனா போதுமான. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமுக்குங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ வெரி மச்.